தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞான சுவாசம் சுவாசிப்பவன் ஞானத்தை நிச்சயம் அடைவான். ஒளியை மூக்கின் வழி சுவாசம் செய்தவன் அடைய மாட்டான். சுழுமுனை சுவாசமே ஞானவாசான். இயற்கை ரக்கை முளைத்தவுடன் பறவை மேலே பறந்து செல்வது போல் சூட்சும தேகம் பெற்றவுடன் ஒளி உடம்பையாக நாமும் ஒளி உலகத்துக்கு மேலே பறந்து சென்று விடலாம். சூட்சும தேகம் பெறாமல் இந்த தேகத்திலே செல்ல முடியாது. குஞ்சு உருவானவுடன் முட்டை உடைத்து கொண்டு வெளியேறுவது போல் சூட்சும தேகம் வந்தவுடன் தேகத்தை விட்டு தனித்து இயங்கும். கூட்டை பிரிந்த குஞ்சை போல் நீங்கள் இந்த உடல் இல்லை என்பதால் தான் இதை பொய்யுடம்பு என்று கூறுகிறார்கள். நமது மெய்யுடம்பு சூட்சும தேகம். பாம்பு எனும் அகங்காரம் நான் அப்படிங்கிற அதுதான் பாம்புங்கிற அகங்காரம் விடுத்து சுழுமுனை நாடியில் வேல் போல் சென்று ஆகாயத்தில் மயில் போல் கலந்தால் முருகன் என்ற ஒளி பிறக்கும். இதுதான் முருக தத்துவம். தொப்புளை 3 முடிச்சு போட்டாச்சு, அதன் வழியே வர வாய்ப்பில்லை. அதை மேலே ஏற்றி கண்டத்தின் வழியாக அதை எடுக்க வேண்டும். இப்படிதான் இறைவன் உங்களுக்குள்ளே மரணத்தை வைத்திருக்கிறான். விஷம் வெளியே வந்தவுடன் உங்களுக்கு அமுதம் கிடைக்கும். இதை பிரம்மவித்தியால் சாதிக்கலாம். பிரம்மவித்தியில் மட்டுமே உயிரை உயிர்ப்பிக்க முடியும். ஆழகால விஷத்தை அது உண்டுவிடும். பிரம்மம் அனைத்தையும் விழுங்கிவிடும். அதைத்தான் காலம் என்று கூறுகிறோம். பிரம்மத்துக்கு மற்றொரு பெயர் காலம். காலம் பதில் சொல்லும் என்று கூறுவது எதற்குத்தான்? உயிரை பற்றியும் அண்டத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் கூறிவிட்டோம். படித்து விரைவில் செயல்படுங்கள். பஞ்சபோதங்கள் உன் உடலை கரையான் போல் அரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீதான் உணவு கொடுத்து வளர்த்து வருகிறாய். உன் உடலை அழிக்க நீயே உனக்கு உணவு அளிக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. தன்னைத்தானே வளர்த்தி தானே மடிவதுதான் புறப்பொருளின் இயற்கை நீதி. ஒரு விதை தன்னை வளர்த்தி தானே அழிவது. ஆடு கோழி தன்னை வளர்த்தி தானே அழிவது. மரம் செடி கொடிகள் தன்னை வளர்த்தி தானே அழிகிறது. புறப்பொருள்கள் அனித்தியமானது, அகப்பொருள் அழிவில்லாதது. பிரம்மம் அகப்பொருளை வளர்த்து தன்னுள் அடக்கிக் கொள்ளும். உடல் ரூபம், பெயர் நாமம். வாழைப்பழம்ங்கிறது ரூபம், அதன் பெயர் நாமம். வாழைப்பழத்தை நாம் உண்டுவிட்டால் வாழைப்பழம் என்ற ரூபம் அதன் பெயரும் போய்விடுகிறது. அப்படியே நமது உடலுக்குள்ளும் உடல் போய்விட்டால் அதன் ரூபமும் நாமமும் போய்விடும். உடல் ரூபம், ஒரு ரூபம் போய்விட்டால் மீண்டும் அந்த ரூபம் வராது. பிறத்திருக்கும் அதே ரூபம் கிடைக்காது. நீங்கள் உடலையே ரூபமாக நினைத்து அதையே உயிராக பாவித்து கடைசியில் ஏமாந்து போகிறீர்கள். உடல் ரூபம், உயிரை பாருங்கள். மனித தேகம் ஒரு முறை பிறப்பெடுத்து அந்த உடலை உகுத்து விட்டால் மீண்டும் அந்த தேகத்தோடு யாரும் வர முடியாது. உலகம் பிறந்தது முதல் சித்தர் ஞானிகள் வரை யாரும் ஒருவர் கூட இந்நாள் வரையில் யாரும் வந்ததில்லை. இந்த தேகம் போல் விட்டுவிட்டால் மீண்டும் வராது. சித்தர்கள் ஞானிகள் சூட்சும தேகத்தை எடுத்து விட்டு ஒளியாக சென்று விடுவார்கள். தேகத்தை நாடமாட்டார்கள். பொன் தேகத்தை விட்டுவிட்டு மண் தேகத்தை மீண்டும் நாடுவார்களா? ஒரு மரத்தில் உள்ள இலைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக 2 இலைகள் இருந்ததில்லை. அறிவியல் உண்மை. மனிதரில் ஒரே கைரேகை போல் மற்றொரு கைரேகை இருந்ததில்லை. மனதில் இதை உணர்ந்து ரூபத்தை விட்டு பிரம்மத்தை நாடுங்கள். அதுவே உண்மை. எகிப்து நாட்டில் பிரமிடில் 1000 ஆண்டுகளாக உடலை வைத்திருக்கிறார்கள். யாராவது வந்து விட்டார்களா? உடல் மோகத்தை விட்டு உயிரை உயிர்ப்பிக்கும் வழி காணுங்கள். ஞான கல்வி குருவின் உபதேசமென்று இலக்கிய கல்வி அறிய முடியாது. இந்த குலத்தாரே மட்டும் ஞானம் அடைவார் என்பது இல்லை. ஞானம் சமய நூல்களிலும் அறிய முடியாது. ஞானியரை நீங்கள் அளந்து பார்க்க வேண்டாம். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்பது பழமொழி. ஞானிக்கு மனைவி உள்ளதா, எத்தனை பிள்ளைகள், என்ன வருமானம் என்று அவரை பற்றி தெரிந்து கொள்ளவே நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். உங்களை பற்றி அறிய ஆவல் இல்லை. நீங்கள் போகும் பாதையை மட்டும் செப்பனிட்டு பாருங்கள். ஞானிக்கு இங்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அது பிரம்மம். எதிலையும் ஒட்டாது. சாக்கடையிலும் இருப்பார், மலையிலையும் இருப்பார், வாழ்க்கையிலையும் இருப்பார். நான் யார் என்று தேடி என்று கூறிய ரமணர் வாக்கு உங்களுக்கு சரியாக புரியவில்லை. பிணம் பேசாது. இதுவரை இந்த பிணத்துக்குள் வந்து பேசியது யார், செயல்பட்டது யார் என்று பார்க்க வேண்டும். அந்த நான் யார் தெரியுமா? அதுதான் பிரம்மம். அதுதான் நான் பேசுகிறேன், நான் தூங்கினேன், நான் உணவு உண்ணுகிறேன், நான் செயலாற்றுகிறேன் என்று தன் பாஷையில் அது கூறுவது உடல் வழியை கூறுவதால் நாம் உடல்தான் பேசுகிறேன் என்று தவறாக எண்ணி உடனே நாம் என்று தவறாக எண்ணி உள்ளே செயல்படும் பிரம்ம கதிரை நீங்கள் பார்க்க மறந்தீர்கள். அதன் மொழியை கேட்க மறந்தீர்கள். உங்களுக்குள் இருந்து பேசும் அந்த நான் யாரும் இல்லை. அதுதான் பிரம்மம். மனம் பேசுகிறது என்று நினைக்காதீர்கள். உணர்வதும் உணர்த்துவதும் தான் மனதின் வேலை. பிரம்மத்தின் நாடி அந்த எண்ணத்திலே நீங்கள் இருந்தால் பிரம்மம் பேசுவது உங்களுக்கு புரியும். அதன் செயல்பாடு உங்களுக்கு விளங்கும். இதுதான் நான் யார் என்ற தத்துவம். நீ யார் என்ற தத்துவமும் அதுதான். இதை வைத்துதான் நானும் நீயும் ஒன்று என்று கூறினார்கள். உடலை வைத்து அல்ல. படத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஞானிகள் கூடு விட்டு கூடு பாயும் வித்தையை காட்டுவார்கள். நம் தேகத்தை விட்டு உயிரை பிரிந்து சென்று ஆகாய மார்க்கமாக தேவலோகம் சென்று வருவது போல. அப்பொழுது அவர்கள் உடல் இயக்கமின்றி கீழே கிடக்கும். பிறகு சிறிது நேரம் கழித்து அந்த உடலுக்குள் உயிர் புகுந்துவிடும். தேகம் பின்பு இயக்கம் பெற்றுவிடும். இதைத்தான் நாமும் பிரம்ம வித்தியில் பயில்கிறோம். நமது கூட்டை விட்டு
சூட்சும கூட்டை அடைந்து அங்கு உலாவி விட்டு பின்பு மீண்டும் இந்த கூட்டுகள் வந்து விடுகிறோம். இதுதான் கூடு விட்டு கூடு பாயும் கலை. அட்டமாக சித்துக்களை தாண்டி நிற்பவரே ஞானி. அட்டமாக சித்துக்கள் மனதை மாயைக்குள் ஆய்த்துவிடும். அட்டமாக சித்துக்கள் எல்லா ஞானிக்கும் தீக்குச்சி போல. அது அவர்களுக்கு ஒரு பெரிய வித்தையே அல்ல. உங்களுக்குள் யாருக்கும் உயிர் இல்லை. பகவானுக்கு உயிர் எடுக்கும் வேலை இல்லை. உயிர் கொடுப்பவர் தான் பகவான். நீங்கள் பிரம்மத்தை நாடலாம், உடனே உங்களுக்கு உயிர் கொடுப்பார். சவம் சிவன், சிவம் சிவம் சவமாக இருக்கும் உடல் சீவன் பெற்று சிவன் போல் யோக நிலையில் இருந்து சிவம் போல் பிரம்ம நிலையை அடைய வேண்டும். சரீர ரகசியங்களையும் மனதின் நுட்பங்களையும் அறிந்தவன் ஞானத்தை விரைவில் அடைவான். நாமெல்லாம் 5-6 ஜென்மமும் கடந்து வந்தோம் என்று நினைக்கிறோம். ஆதிசங்கரர் கூறுவதை கவனியுங்கள். நாம் பிரம்மத்தில் கலந்தால் கல்பகோடி காலம் சேர்த்து வைத்த சச்சீத கர்மம் என்ற முன்வினையானது அழிந்து போகும் என்று கூறுகிறார். இந்த பிறவி எடுக்க கல்பகோடி காலம் நாம் ஜென்மம் எடுத்துள்ளோம் என்றால் எத்தனை கோடி பிறவிகள் நாம் எடுத்துள்ளோம் என்று பாருங்கள். எடுத்த மனித பிறவியை விட்டுவிட்டால் மீண்டும் கிடைப்பது அரிது. பட்னத்தாருக்கு ஒரு சிஷியர் தான் கிடைத்தார், பத்திரகிரியார். மெய்ஞானிகளுக்கு சில பேரே சிஷியராக இருப்பார்கள். பொய்ஞானிகள் சிஷியர்களை வைத்து கொண்டு கட்சி ஆரம்பித்து விடுவார்கள். கூட்டத்தை சேர்ந்து கொண்டு சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, நிலா தேய்வதும் இல்லை, வளர்வதும் இல்லை. இங்கு இரவு பகல் என்று இல்லை. பூமியில் சுழற்சியில் இவையெல்லாம் தோன்றி மறைவது போல் தோன்றி மறையும் உலகப் பொருள்கள் உண்மை என்று அதனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். பன்றி கூட பிறக்கும் பொழுது தாயின் பாலை மட்டுமே அருந்துகிறது, பிறகுதான் மலத்தை உண்ண பழகுகிறது. அதுபோல பிரம்மத்தில் இருந்த பிறந்த நாம் பிரம்மத்தை மறந்துவிட்டு மனம் செய்யும் இந்த எந்திர உடலை நாம் என்று எண்ணி ஏமாந்து விடுகிறோம். 100 தவறு செய்வன் ஒரு நல்லது செய்தால் அதை கொண்டாடும் குடும்பம். 100 நல்லது செய்துவிட்டு ஒரு தவறை தெரியாமல் செய்துவிட்டால் அதையே பெரிதாக கூறி இகழ்ந்து பேசும் இக்குடும்பம். இதையெல்லாம் உணர்ந்து உங்கள் பாதையை மட்டும் கவனித்து பயணிக்கவும். நம் உடம்பு நமக்கே பகை என்று என்னும் உணர்வு இல்லாமல்